சாப்டர் 3ல நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வீத வட்டி அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஷிப் ஃபர்முமே பார்ட்னர் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்ல இருந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ கொஸ்டின்ல வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தா நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல கண்டுபிடிக்க போறோம். இல்லஸ்ட்ரேஷன் 5 கொஸ்டின் படிக்கலாம். மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:1. The capital on 1st April 2017 வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 80,000 வந்து மன்னனோட கேபிட்டல், ரமேஷ் வந்து 60,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum சொல்லியிருக்காங்க. ஃபார் த இயர் ended 31st March 2018. நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து நமக்கு வந்து முதல் மீது வட்டி கண்டுபிடிக்க சொல்லி குறிப்பேட்டு பதிவுகளை போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சுன்னா அதுக்கான ஃபார்முலாவும் எழுதிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். முதல் தொகை இன்டூ வட்டி வீதம், இதான் தமிழ்ல அதுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து மன்னனோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மன்னன் வந்து 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்துட்டு அவருக்கு 5% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ 80,000 இன்டூ 5/100 போட்டுக்கிறோம். 2 0க்கு 2 0, 8 5s வந்து 40. பேலன்ஸ் இருக்கிற 2 0 சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ மன்னனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,000. அடுத்தது இப்போ ரமேஷ் கண்டுபிடிக்க போறோம். 60,000 ரமேஷ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுல 5% கண்டுபிடிக்க போறோம். இந்த கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் மட்டும் எதுலையுமே எடுத்துடாதீங்க. அடிஷனல் கேபிட்டல் வந்தா மட்டும்தான் நம்ம அதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டலுக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டாலே போதும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து வச்சிடாதீங்க. 60,000 இன்டூ 5/100 போட்டுக்கலாம். 2 0க்கு 2 0 அடிக்கிறோம். 6 5s are 30. பேலன்ஸ் இருக்கிற 2 0 போட்டோம்னா நமக்கு 3,000 வந்துட்டு ரமேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டா கிடைச்சிருக்கு. இப்போ ஜேர்னல் எழுத போறோம். ஃபார்மேட் எழுதிக்கலாம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு எக்ஸ்பென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அதனால எக்ஸ்பென்ஸை நம்ம டெபிட் பண்றோம், பார்ட்னரோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். மன்னன் ரமேஷ்க்கு 4,000 3,000 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு நேரம் அந்த அமௌண்ட் எழுதிடலாம். 4,000 + 3,000 7,000. அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட டோட்டல் வேல்யூ. அதை நம்ம டெபிட் பண்றோம். தமிழ்ல இவ்வளவுதான். முதல் மீது வட்டி கணக்கு, மன்னன் நடப்பு கணக்கு, ரமேஷ் நடப்பு கணக்கு, நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் எடுத்து எழுதணும். மறக்காம நரேஷன் எழுதிடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல தான் நம்ம போட போறோம். ஸோ டெபிட் சைட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லிட்டு என்டர் பண்ணுவோம். இதுக்கான என்ட்ரி தான் இப்போ நம்ம எழுத போறோம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம். இங்க 2 இருக்குல்ல, வழக்கமா நம்ம கிரெடிட் பண்றத 2 எழுதுவோம்ல, அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். 2 இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதுனா போதும். என்டர் பண்ண கையோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் நரேஷன்ல. எக்ஸைஸ் சம் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 6 பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆண்டனி அக்பர் 2 பேர் 3:2 ரேஷியோவில் வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 1st January அப்போ ஆண்டனி 60,000, அக்பர் 40,000 கேபிட்டல் எடுத்துட்டு வராங்க. அடிஷனல் கேபிட்டலும் 2 பேருமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க வெவ்வேறு டேட்ல. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum 31st December 2018ல முடிகிற சம் இது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது சொல்றேன். இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா ஈஸியான சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஆண்டனி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆண்டனியோட ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிட்டு ஒரு 5 or 6 லைன்ஸ் விட்டுருங்க. அடிஷனல் கேபிட்டலோட ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்பர்ஸ் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலோட ஹெட்டிங் எழுதிக்கோங்க. 5 or 6 லைன் கழிச்சு அடிஷனல் கேபிட்டலோட ஹெட்டிங் எழுதிக்கோங்க. தமிழ் பசங்களுக்காக சைட் பை சைடு வந்துட்டு தொடக்க முதல் கூடுதல் முதல், அதே மாதிரி அக்பருக்கும் தொடக்க முதல் கூடுதல் முதல் ஹெட்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கலாம். ஆண்டனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனிங் வந்து 60,000 எடுத்துகிட்டு வர்றாரு. இன் பிட்வீன் ஏப்ரல் மந்தில் வந்து 10,000 வந்து கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் 60,000, அடுத்து 10,000. அக்பர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 40,000 வந்து கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அடிஷனல் கேபிட்டலாக 5,000 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 40,000 5,000 ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் எழுதிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 6/100 தான். ஸோ அந்த 6/100 எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் அடிஷனல் கேபிட்டல். ஸோ இது வந்து 1st April அப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது 31st December முடிகிற சம். எந்த மந்த்ல எடுத்துட்டு வரோமோ அதுலேருந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற இயர் கண்டுபிடிச்சா போதும். இயர் ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேணாம்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பருக்கு எந்த டேட்னே சொல்ல டியூரிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளே வந்து ஆவரேஜா 6/12 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கேன்சலேஷன் பார்ட்டுக்கு வரோம். ஃபர்ஸ்ட் ஆண்டனியோட ஓப்பனிங் கேபிட்டல் 2-0க்கு 2-0 6 ஆர் 36 பேலன்ஸ் இருக்கிற 2-0 போட்டோம்னா 3600. 2-0க்கு 2-0 6 1s ஆர் 6 6 2s ஆர் 12 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ் போகும். ஸோ 15 to 9 450 rupees. அடுத்து அக்பரோட ஓப்பனிங் கேபிட்டல் 2-0க்கு 2-0 6 4s ஆர் 24 பேலன்ஸ் 2-0 போட்டோம்னா 2400. ஸோ அகெயின் 2-0க்கு 2-0 6 1s ஆர் 6 6 2s ஆர் 12 2 டேபிளில் 6 அடிச்சோன்னா 3 டைம்ஸ் 5 3s ஆர் 15 பேலன்ஸ் இருக்கிற 0 போட்டோம்னா 150 rupees. இப்போ 3600 + 450 டோட்டலாக 4050 ஆண்டனியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதே மாதிரி 2400 + 150 2550 அக்பரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதே மாதிரி எக்ஸசைஸ்ல சம் நம்பர் 6 இருக்கு. பட் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 31 மார்ச்ல முடிகிற சம் அது. ஸோ மந்த் கேல்குலேட் பண்ணும்போது கரெக்டாக கேல்குலேட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. 12th அக்கௌண்டன்சியில் லெசன் நம்பர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 7 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆஃப் அறிவழகன் அண்ட் ஸ்ரீனிவாசன் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 10,000 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓப்பனிங் கேபிட்டலாக. அண்ட் 2 பேருமே வந்து அடிஷனல் கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அறிவழகன் 1 ஜூலை அப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸ்ரீனிவாசன் செப்டம்பர் 1 அப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ கொஸ்டினில் வந்து நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கேல்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 31 டிசம்பர் முடிகிற சம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முதல் மீது வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 பார்ட்னர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அறிவழகன், அவர் நேம் எழுதிடுங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறோங்கிற ஹெட்டிங்கை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு 5 or 6 லைன்ஸ் விட்டு அடிஷனல் கேபிட்டல் அதாவது கூடுதல் முதல். அடுத்த பார்ட்னர் ஸ்ரீனிவாசன் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் அவருக்கான ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அவருக்கான அடிஷனல் கேபிட்டலான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அறிவழகன் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா 15,000 ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸ்ரீனிவாசன் 10,000 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அறிவழகனோட ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நேராக 15,000 எழுதலாம். ஸ்ரீனிவாசனோட ஓப்பனிங் கேபிட்டல் நேராக 10,000 எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அறிவழகன் வந்துட்டு அடிஷனல் கேபிட்டலாக 5,000 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸ்ரீனிவாசன் வந்துட்டு அடிஷனல் கேபிட்டல் 10,000 rupees எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க நேமுக்கு நேராக ஆல்ரெடி அடிஷனல் கேபிட்டல் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இன்டூ 6/100 போட போகிறோம். 15,000 into 6/100, 5,000 into 6/100, 10,000 into 6/100 and again 10,000 into 6/100. இப்போ நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டலோட வேல்யூ எழுத போகிறோம். ஸோ அறிவழகன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை எப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு, 31 டிசம்பர் முடிகிற சம். 6 months இருக்கிறதுனால இன்டூ 6/12 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீனிவாசனுங்கிற பார்ட்னர் வந்துட்டு செப்டம்பர் மந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ செப்டம்பர் டு டிசம்பர் 4 months இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ அதனால் அந்த 4 மாதத்துக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இன்டூ 4/12 போட்டுக்கிறோம். இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 2-0க்கு 2-0 15 6 ஆர் 90 பேலன்ஸ் இருக்கிற ஒரு 0 போட்டால் 900. நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டலுக்கும் அதே மாதிரி தான். 2-0க்கு 2-0 6 டேபிளில் வந்து 12 2 டைம்ஸ் போகும். 2 டேபிளில் 6 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ 5 3s ஆர் 15 பேலன்ஸ் ஒரு 0 இருக்குது. ஸோ டோட்டல் 150. நெக்ஸ்ட் இப்போ ஸ்ரீனிவாசனோட ஓப்பனிங் கேபிட்டல் 2-0க்கு 2-0 6 into 100 600. 2-0க்கு 2-0 6ல் 12 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 into 100 200. டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு 1,050 rupees. இவருக்கு வந்து 800 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 7 இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.